ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுல விருப்பம் இருக்குது, சிலருக்கு ஷார்ட் மெசேஜஸ் கேட்குறதுல விருப்பம் இருக்குது, சிலருக்கு முழு நேர பிரசங்கங்களை கேட்குறதுல விருப்பம் இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் ஆண்டவர் மேல் உங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதற்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பழக்கங்கள் நமக்குள்ளே இருக்கிறத இது வெளிக்காட்டுது. அதனால தான் சிலர் இந்த சேனலில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, நம்ம கேட்குற இந்த ஷார்ட்ஸ், இந்த சாங்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது சிலர் அதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறோம், மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பார்க்கு போல், ஒரு ஸ்பார்க் திடீரென கொழுந்து விட்டு எரிஞ்சு நல்ல பிரைட்டாக எரிஞ்சு அப்புறம் பார்த்தா அமைஞ்சிடும், ஒரு தீக்குச்சியை போல். அது போல தான் இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு ஒரு வெளிச்சமும் ஒரு பக்தி ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அது சில நிமிஷங்கள் தோன்றி மறையிறது போல இருக்கலாம். அதுபோல் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஷார்ட் மெசேஜஸ் எல்லாம் கேட்குறோம். அதுவும் கூட ஒரு மெழுகுவர்த்தி எரிவது போல் கொஞ்ச நேரம் எரிந்து அணைந்து போகும். அது நிமித்தம் நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்ம அதில் மோட்டிவேட் பண்ணப்படுகிறோம். அப்படி பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஆனாலும் அது கொஞ்சம் நேரம் தான். அது கொஞ்சம் நேரம் அது தோன்றி உடனே அதுவும் மறைஞ்சிருது. மூன்றாவதாக, முழு நேர பிரசங்கங்கள் கேட்குறோம். அதில் நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்குது, பலவிதமான ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனாலும் அதுவும் கூட நமக்கு சில நாட்கள் தான். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு 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 பலன், அது சில நாட்கள் தான். அதுக்கப்புறம் நம்ம வேறொரு பிரசங்கத்தை தேடி போகிறதா இருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகளெல்லாம் ஒரு நல்ல விஷயம். கர்த்தர் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருப்பதை வெளிப்படுத்துகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தை நம்முடைய கரங்களில் எடுத்து நாமே வேதத்தை வாசித்து நாம் கர்த்தரோடு பேசுவதை, கர்த்தர் நமக்கு பதிலாக வேதத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக அந்த வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வருகிறது. அதுதான் ஒரு நடுப்பகலில் பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசத்தை போல இருக்கிறது. அதுதான் நாம் நிற்கக்கூடிய ஒரு பெரிய கற்பாறையாக, அதன் மேல் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக நம்மை நிறுத்துகிறது. எனவே அருமையானவர்களே, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஷார்ட் மெசேஜை கேட்க பாருங்கள். பாட்டு மட்டும் கேட்குறவங்க கொஞ்சம் மெசேஜை கேட்க பிரயாசப்படுங்க. ஷார்ட் மெசேஜ் கேட்குறவங்க ஒரு முழு நேரம் பிரசங்கத்தை கேட்க பிரயாசப்படுங்க. முழு நேரம் பிரசங்கத்தை கேட்குறவங்க கொஞ்சம் வேதத்தை நீங்களே வாசித்து கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக வார்த்தையை கேட்டுக்கொள்ள பிரயாசப்படுங்க.